காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனு என்பது நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கினுடைய விவரம் என்ன? சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில புற்றுநோய் துறை தலைவராக இருந்தவர் தான் மருத்துவர் சுப்பையா. இவருக்கு எதிராக அதே மருத்துவமனையில பணியாற்றிய பெண் மருத்துவர் பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில சுப்பையா காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார். இந்த சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து தான் சுப்பையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி கிளந்தன் முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது சுப்பையா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த செவிலியர்கள் உடை மாற்றும் அறையில யாரோ கேமரா வைத்து படம் பிடித்துள்ளதாகவும் இது தொடர்பாக சுப்பையா காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த வீடியோல இருப்பது தான் இல்லை எனவும் அவருக்கு எதிரான புகார் மீது விசாரணை நடத்திய விசாரணை குழுவின் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் சுப்பையாவுக்கு எதிராக இது போன்ற புகார்கள் தொடர்ச்சியாக வருவதாகவும் இவரை போன்ற நபர்களுக்கு நீதிமன்றம் கருணை காட்டக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். பெண் மருத்துவர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையிலே சுப்பையா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு வேறு காரணம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்கள் கேட்ட நீதிபதி சுப்பையானுடைய மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில இன்று அதுல தீர்ப்பளித்த நீதிபதி இந்த சுப்பையானுடைய மனுக்கள், அதாவது அவருடைய பணியிடை நீக்கம் பணியிடை மாற்றம் ரெண்டுக்கு எதிரான அந்த தீர்வு வழக்கு மனுக்கள் மீது அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பொதுவாக சுப்பையா மீது ஏற்கனவே 2 பரபரப்பு குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஏற்கனவே அவர் ஏனென்றால் இவர் RSS கிளை அமைப்பான அந்த அகில பாரதிய வித்யா பரிஷத்தினுடைய தலைவராக இருந்தவர். தன் வீட்டுக்கு அருகில் வந்தவர் அந்த வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக பக்கத்து வீட்டு பெண்மணியின் வீட்டு முன்பே குப்பைகளை கொட்டி சிறுநீர் கலத்து குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதே போல முதல்வருக்கு எதிரான ஒரு புகார்ல, அதாவது முதல்வருக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் நடைபெற்றவர்கள் கைதாகி ABVP அபிநயிச்சு சிறையில் இருக்கும்போது அதில் போய் அவர் நேரடியா போய் சந்தித்த தொடர்பான அவர் மீது புகாரும் உண்டு. அந்த சிறையிலேயே அவர்களை போய் சந்தித்ததாக அவர் மீது புகாரும் உண்டு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.